கல்யாணம் பிடிக்கல சரி, லைஃப்ல வேற ஏதாவது? எது? லவ் அந்த மாதிரி ஏதாவது? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எந்த மாதிரி ஆள் என் லைஃப் பார்ட்னராக வரணுங்கிறத பற்றி ஒரு கனவு இருக்கு. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஜாப், அப்புறம் எனக்கு பார்த்தாலே தெரியும். அது எப்படிங்க பார்த்த உடனே தெரியும்? தெரியுங்க. போடுற ட்ரெஸ், பேசுகிற பேச்சு, பார்க்குற பார்வையிலேருந்து எல்லாம் சொல்லிடும் ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆள்னு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங்டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. ஏன் கட் பண்ணிட்டீங்க? பரவாயில்ல, பேசுங்க. பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாங்க சாப்பிடலாம். இல்லை, எனக்கு பசிக்கல. பசிக்கலன்னா பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பெனிக்காவது வாங்க. ஏன் பெக் சார்? ஒரு நெய் தோசை. ஓகே சார். நெய் தோசைன்னா நெய் அள்ளி ஊற்றிடக்கூடாது. தோசையை நல்லா முருகலை ரோஸ்ட் ஆக்கி லைட்டாக நெய் ஊற்றினா போதும். முக்கியமாக தோசையை பரட்டி போட்டுறக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே சார். மினி இட்லி இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். ஓகே சார். சார் ஏன் பறக்கிற? தைரோட இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். தரேன் பேக் சார். அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஒரு மினரல் வாட்டர். ஓகே சார். தைரோட மினி இட்லி கே சும்மா பேச்சுக்கு சொன்ன வேணான்னு. மறுபடியும் ஏதாவது வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா? ஹலோ, இதெல்லாம் உங்களுக்கு தாங்க ஆர்டர் பண்ணது. சாப்பிடுங்க. நீங்கள் சும்மா வெறும் வாயில பசிக்கலான்னு சொன்னீங்களே தவிர உங்கள் கண்ணில் தெரிஞ்சுதுங்க நீங்கள் சாப்பிடலன்னு. சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. மெதுவா மெதுவா. உங்களுக்கும் ஏதாவது சொல்லிக்கலாமே. நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஹலோ, ஒரு பிளேன் தோசை. வேற சார்? அவ்வளோதான். பசிக்காமையே எவ்வளோ சாப்பிட்றீங்களே, ஃபஸ்ட்டு சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு யோசிச்சேன். கண்ணு வைக்காதீங்க, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. சாரி, உங்களுக்கா? பரவாயில்ல, சாப்பிடுங்க, சொல்லிக்கலாம். இல்லை பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. ஷூர்.